ஒருத்தன் கூட லேடிஸ் மேலே கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த சிஸ்டம் அந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம் நாங்கள். சென்னை காசிமேட்டில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கேரேஜ், ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கிரீஸ், சேம் மாமா. ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. ஏன் மாறல? வாய்ப்பில்லை ராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எங்க கரெக்ட் பண்ணான்னு தெரியலையே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார், சரி, தேங்க்யூ சார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் என வாக்குறுதி அளித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தற்பொழுது காசிமேட்டில் 10 வயது சிறுமியிடம் அந்த கட்சியின் பொறுப்பில் இருக்கும் வட்ட செயலாளரே அத்துமீறலில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிட்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? தமிழகத்துல இப்ப இருக்கிற பிரச்சனையை சொல்றேன் நானு. எவ்வளோ பாலியல் குற்றம் எவ்வளோ வந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பாலியல் குற்றம் பெண்களுக்கு எதிரான குற்றம்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செய்யணும்னா வேலு நாச்சியார் படை அப்படின்னு சொல்லி தளபதி அதுக்கான படையை எடுத்து நடத்துவாரு. சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சட்ட வல்லுநர்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. விஜய் என்ன ஜெயிச்சிட்டாரு, ஆனா முதலமைச்சர் ஆக முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வெறி கொண்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. என்ன உள்ளங்க இருக்குது? எவன வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு. ஏய் ஆர்னி, என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கறாரு? அதானே தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கேட்றீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கேட்றீங்க. போதை பழக்கத்தால தான் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸோட லைஃப் வேஸ்ட் ஆயிருக்கு. அஸ் யங்ஸ்டரா நானும் சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பு. எங்கள் பெண்கள் வந்து 1 மணி 2 மணி கூட விருகம்பாக்கத்துல போலாம் பயம் இல்லாம. அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வருவோம். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பெண்கள் பாதுகாப்பு. எங்கள் பெண்கள் வந்து 1 மணி 2 மணி கூட விருகம்பாக்கத்துல போலாம். இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட விஜய் என்ன சொல்றாரு? ஆளுநர் உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இருந்தா காட்டு, பண்ணி விடுறோம்னு சொல்றாரு. ஆனா விஜய் என்ன கிட்ட 105 எம்எல்ஏ தான் இருக்கு. மெஜாரிட்டி இல்ல ஓடுனா ரிப்பீட். வந்தா மெஜாரிட்டி இல்ல ஓடுனா ரிப்பீட். மெஜாரிட்டி இல்ல ஓடுனா மெஜாரிட்டி இல்ல ஓடுனா இன்னைக்கு வருவான். மெஜாரிட்டி இருக்காது, ஓடுவான். வா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த டிபார்ட்மெண்டோட செயல்பாடுகள் வந்து இனி எங்களோட விருகம்பாக்கத்துல வந்து ஏரியாவா நாங்க கொண்டு வரப்போம். நீ வந்து தாவேகா தான், நீ டிவிக்காக இருந்தா நான் இல்லன்னு சொல்ல. பொதுமக்கள் நடக்க ஏபாடி கெடுக்கிற. பொதுமக்கள் நல்லவன் நடக்கட்டுமா? இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திமுகவை திட்டி திட்டி ஜெயிச்ச விஜய் என்ன அதே திமுகவோட தயவால ஜெயிச்ச திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கிற காங்கிரஸ் கிட்ட பிச்சை எடுக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கிட்ட பிச்சை எடுக்கிறாரு, விடுதலை சிறுத்தை கிட்ட பிச்சை எடுக்கிறாரு. அம்மா
சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா. 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன இது காம்பவுண்ட் குள்ள வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ரொம்ப பசிக்குது தாயே. 10 ரூபாய் கூடமா. புண்ணியமா போகும். நல்லா இருப்பமா. 10 ரூபாய் கூடமா. ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது? என்ன எழுத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாது. ரணபலி ஆயிரும். ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு? ஆமா, இல்ல. அதுக்கு என்னப்ப? என்ன பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா, கர்ணனே தான். வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவான். இன்னைக்கு என் தலைவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு. நேரா புண்ட. நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாருங்க. வருங்கால ஜனாதிபதி முருகேசு. வருங்கால ஜனாதிபதி முருகேசு. வருங்கால ஜனாதிபதி முருகேசு. ஏப்பா அழுகுற? முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு. சிரிப்பா இருக்குமே. இதோ இப்ப நான் சொல்றேன்பா, சிரிப்பா இருக்குமா உங்களுக்கு? சிரிங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி சொல்லினே இருக்கா. அது எப்படி ஆயிடுவாரா, அது எப்படி பண்றாரா? டேய் போது தெரியும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். நாளைக்கு எங்க தலைவர் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவருக்கு அந்த முக அழகு இருக்கு. அந்த அரசியல் பண்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு வாரமா அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பாக்குறாங்களே தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? கள்ளஞ்சக்காரங்களா இருக்காங்களே. இவன் அவன் தலையில இருந்து கையெடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ, அப்ப இன்னும் கடிக்கவே இல்ல. இருடி, கடிப்பா. கடிக்காமலா போயிருவான். இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தாண்டி போடும். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பா இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய், சுகர் பேஷண்டா நானு. 3 மணி நேரத்துல டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிட்டேன் நானு. எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், நீ என் நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிடுவேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. தூக்கத்துல தும்மிட்டு இருக்கிற கனவா? அப்பா, அது எல்லாமே கனவா? எனக்கு நீதி கிடைக்கதா கவர்னர் வந்திருக்கு. அப்படி கவர்னர் நீதி கிடைக்கல, நான் இங்கே தீ குளிப்பேன். நான் தீ குளிக்கிறதுக்குள்ள இந்த ஊரையும் கொடுத்தா உங்களையும் கொடுத்துவேன். காமோடு வெளியில எங்க கவர்னர் எங்கிட்டு இருக்காருல்ல? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங் காணா.